வீழ்த்தும்போது அவரது அம்புகள் நேராகவும் உண்மையாகவும் பறந்தன. பின்னர் ஒரு இறுதி தீர்க்கமான அடியில் பிரத்யும்னா தனது வில்லில் சரத்தை பின்னோக்கி இழுத்து மங்கலான ஒளியில் ஒரு நட்சத்திரத்தைப் போல பிரகாசிக்கும் ஒரு அம்பை வெளியிட்டார். இது சாதாரண அம்பு அல்ல, இது ஒரு பிரம்மாஸ்திரம், கடவுள்களால் உருவாக்கப்பட்ட கற்பனை செய்ய முடியாத சக்தியின் ஆயுதம். அம்பு சால்வாவின் இதயத்தை நோக்கி நேராக பறந்தது. ஆனால் அது அதன் அடையாளத்தை தாக்கவிருந்தபோது ஒரு வானதூத சம்பவர் இடத்திற்கு வந்தார். நாரதனும் காற்றின் கடவுளான வாயுவும் வானத்திலிருந்து ஒரு செய்தியுடன் பிரத்யும்னாவை அணுகினர். நான் வாசுதேவர் மன்னர் யுதிஷ்டிரரின் பிரம்மாண்டமான ராஷ்டிரிய தியாகத்திற்கு பிறகு துவாவதிக்கு திரும்பிய போது விரக்தியால் மூடப்பட்ட ஒரு நகரத்தை நான் சந்தித்தேன். ஒரு காலத்தில் துடிப்பான துவாரகா இப்போது மந்தமாகவும் உயரற்றதாகவும் இருந்தது. வேத பாராயணம் மற்றும் தியாக பிரசாதங்களின் இனிப்பு ஒளிகள் இல்லாமல் இருந்தது. ஒரு காலத்தில் அதன் தெருக்களை அலங்கரித்த அழகான கண்கள் இப்போது ஆவரணங்களால் ஆதரவற்றவர்களாக இருந்தனர். தோட்டங்கள் தங்கள் பளபளப்பை இழந்துவிட்டன. இந்த அழிவுக்கு பின்னால் உள்ள காரணத்தை அறிய கிருத்திகாவின் மகன் கீரரமனை நான் தேடினேன். அவரது வார்த்தைகள் ஒரு கொடூரமான படத்தை வரைந்தன. தைத்தியாவின் மகன் சல்வா தனது படையுடன் துவாவரியின் மீது படையெடுத்து அழிவை ஏற்படுத்தினார். அவர் கொள்ளையடித்தார். எங்கள் நகரத்திலிருந்து மதிப்புமிக்க அனைத்தையும் எடுத்து கொண்டார். எனது மக்களுக்கு மரியாதையை மீட்டெடுக்க நான் தேவாக செயல்பட வேண்டும் என்று அப்போது எனக்கு தெரியும். நான் வேஷ்வி குலத்தின் துணிச்சலான வீரர்களான அல்கா, அனகுந்தவி மற்றும் பேரரை கூட்டி ஊக்கமளிக்கும் வார்த்தைகளுடன் அவர்களிடம் உரையாற்றினேன். நகரத்தில் இங்கே எங்கள் எல்லா அக்கறையும் கொள்ளுங்கள், ஏனென்றால் நான் சல்வாவை கொல்லப் போகிறேன். நான் அவர் இல்லாமல் திரும்பி வருவேன். அவரது விலைமதிப்பற்ற உலோகங்களின் அழிக்கப்பட்டது. அவர்களின் ஆசீர்வாதங்களுடன் நான் என் விசுவாசமான படையுடன் என் ரதத்தில் புறப்பட்டேன். நாங்கள் மாத்திகவர்த்தா நோக்கி செல்லும் போது எங்கள் சக்கரங்களின் சத்தம் நிலத்தில் எதிரொலித்தது. நாங்கள் கடை நெருங்கிய போது சால்வாவின் அற்புதமான அலைகளின் வழியாக செல்வதைக் கண்டேன். இந்த எதிரியை தோற்கடிக்க வேண்டும் என்ற உறுதியுடன் என் இதயம் எரிந்தது. நாங்கள் பிரதான கரையை அடைந்தோம். மேலும் சல்வா தனது ரதத்தை பற்றி பெருமிதம் கொண்டு பில்லின் அலைகளுக்கு இடையில் உயரமாக நின்றார். அவர் இல்லை ஒரு சண்டைக்கு சவால் விடுத்தார். ஆனால் அவரது அம்புகள் எனக்கு பொருந்தவில்லை. எனது வெற்றியைக் கண்டு கோபமடைந்த அவர் ஆயிரக்கணக்கான அம்புகள் மீது ஆயிரக்கணக்கான நீரோட்டத்தை கட்டவிழ்த்துவிட்டு என் வீரர்கள் தேரோட்டக்காரர் மற்றும் குதிரைகள் மீது மழை பொழிந்தார். தரப்பினரும் சண்டையிட்டு கொண்டிருந்தனர். என் வீரர்கள் ஆயிரக்கணக்கான அம்புகளை வீசினர். ஆனால் சல்வாவின் மாயாஜாலம் அவரை தீங்கிலிருந்து காப்பாற்றியது. அவர் என் மீது குதிரைகளையும் கலப்பைகளையும் சேகுகளையும் வீசினார். ஆனால் நான் ஒவ்வொரு மாயையும் என் சொந்த கற்பனையுடன் எதிர்கொண்டேன். இருளும் ஒளியும் மாறி மாறி யதார்த்தத்தின் துணி கீழ்ந்தது போல் சண்டை தொடர்ந்தது. சண்டையில் உச்சக்கட்டத்தை எட்டியதும் சால்வா மலைகள், காடுகள், நிலக்கரி மற்றும் சாம்பல் மழை போன்ற மாயத்தோற்றல்களை உருவாக்கினார். ஆனால் நான் வாசுதேவா மந்திரத்திற்கு புரியவள் நல்ல மாயையின் முக்காடு துளைக்கும் திறன் கொண்ட ஆயுதமான எனது பிரதாஸ்திரத்தால் நான் அவரது மோசடிகளை முறியடித்தேன். போர் மூண்டது. இயற்கையின் விதிகளை மீறும் ஒரு காட்சியில் இரு தரப்பினரும் அடித்து கொண்டனர். இறுதியாக நித்தியம் போர் தோன்றிய பிறகு ஒளி திரும்பியது. நான் என் புலன்களின் மீது கட்டுப்பாட்டை மீட்டெடுத்தேன். புதுப்பிக்கப்பட்ட கவனத்துடன் அம்புரையின் மழையை நான் கட்டவிழ்த்து விட்டேன். ஒவ்வொன்றும் மந்திரங்களால் நிரம்பியிருந்த. வாசுதேவர் தனது பாம எதிரியான மன்னர் சல்வாவை எதிர்கொண்ட போது சூரியன் போர்க்களத்தில் கீழே விழுந்தது. இரு எதிரிகளும் எஃகு மற்றும் அம்பு வெறித்தனத்தில் மோதிக்கொண்டனர். அவர்களின் போர் வீரர்கள் பொறுப்பற்ற கைவிடுதலுடன் அடித்து நொறுக்கினர். வாசுதேவரின் தேரோட்டர் வீரர் தாருகா அவரை முன்னோக்கி வலியுறுத்தினார். ஆனால் அவர் கூட சல்வாவின் வீரர்களிடமிருந்து பெய்யும் அம்புகளின் ஆலங்கட்டி மழையிலிருந்து விடுபடவில்லை. ஓர் தீவிரமடைந்த போது வாசுதேவர் தன்னை எதிரியின் ஏவுகணைகளால் சூழ்ந்திருப்பதைக் கண்டார். அவரது விரைவான அம்புகள் காற்றில் பறந்து வரும் ஏவுகணைகளை ஆபத்தான துல்லியத்துடன் வெட்டின. மோதும் வெகு சத்தமும் அம்புகளில் சுழற்சியும் காற்றை நிரப்பின. போர்க்களம் முழுவதும் எதிரொலித்த ஒரு கூச்சலானால் அவர் வீரத்துடன்
போராடிய போது கூட வாசுதேவரின் எண்ணங்கள் துவார்காவில் உள்ள அவரது குடும்பத்தை நோக்கி திரும்பின. அவர்களின் பாதுகாப்பை தனது விசுவாசமான தோழர்களான பாலதேவா, சத்யஜி, பிரஜுமா மற்றும் சாம்பாவிடம் ஒப்படைத்தார். ஆனால் இப்போது தனது தந்தை அருகாவை சல்வா கொடூரமாக படுகொலை செய்ததைக் கேட்டு அவர் விரக்தி அடைந்தார். துவாரகத்திலிருந்து ஒரு தூதர் போர்க்களத்திற்கு வந்து வாசுதேவனை நடுங்க வைத்த செய்தியை கொண்டு வந்தார். தவாரகத்தில் ஆண்டவனான அருகா சல்வாவின் கைகளில் விழுந்து விட்டார் என்று கத்தினார். அவரது குரல் துக்கத்தில் நடுங்கியது. ஓ ஜனாதனனே, இப்போது எங்கள் நகரத்தை பாதுகாப்பதே உங்கள் முக்கிய கடமை. இந்த போரை நிறுத்தி இல்லலிடம் திரும்பி வாருங்கள். இந்த வார்த்தைகளை கேட்கும்போது வாசுதேவரின் இதயம் சோகத்தில் மூழ்கியது. பாலதேவர் மற்றும் பிறர் மீது அவர் வைத்த நம்பிக்கையை நினைத்து பார்த்த அவர்களும் சால்வாவின் கோபத்திற்கு பலியாகி இருக்கிறார்களா என்று யோசித்தார். அவர் அகுகா மற்றும் அவரது விசுவாசமான நண்பர்கள் அனைவரையும் இழக்க நேரிடலாம் என்று அவரது மனம் இழைத்தது. அப்போது ஒரு பயங்கர காட்சி அவரது கண்களை கவர்ந்தது. அவரது சொந்த தந்தை வாசுதேவர் வானத்திலிருந்து விழுந்து கொண்டிருந்தார். அவரது தரையில் மோதியது. அந்த முதிய வீரரின் தலைக்கவசம் புதிதாயிருந்தது. அவரது முடி வெட்டப்பட்டது. அவரது உடை கிழிந்தது. வாசுதேவரின் வில் சரங்கா அவர் மயங்கி விழுந்தபோது அவரது பிடியிலிருந்து நழுவியது. அவரை சுற்றியுள்ள போர்வீரர்கள் அனைவரும் திகைப்புடன் கூக்குரலிட்டனர். அதே நேரத்தில் சல்வாவின் வீரர்கள் தங்களுக்கு சாதகமாக ஈட்டிகள் மற்றும் கோடாரிகளால் பாதிக்கப்பட்ட உருவத்தை தாக்கினர். போர் குழப்பமாக மாறியிருப்பதைக் கண்ட வாசுதேவரின் இதயம் அச்சத்தால் நடுங்கியது. அவரது தந்தை எங்கும் காணப்படவில்லை. எதிரி ராஜாவும் இல்லை. ஒரு கணத்தில் இது ஒரு மாய் துக்கம் மற்றும் கவலையிலிருந்து பிறந்த மனதின் தந்திரம் என்பதை வாசுதேவா உணர்ந்தார். அவர் பிரகாசத்தை உதறிவிட்டு மீண்டும் அம்புகளை வீசத் தொடங்கினார். நூற்றுக்கணக்கானவர்கள் போர்க்களத்தின் கட்டுப்பாட்டை மீண்டும் பெற முயன்றபோது காற்றில் பறக்கவிட்டனர். பாண்டவர்கள் மற்றும் அவர்களது கூட்டாளிகளின் கூட்டத்தின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை வீசும் காந்தக காட்டில் பரந்த பரப்பில் சூரியன் அஸ்தமிக்க தொடங்கியது. கிறிசதென்றும் அழைக்கப்படும் வாசுதேவர் அவர்களுக்கு முன்னால் நின்றார். அவரது கண்கள் கடுமையான ஒளியால் ஒளிரும் பிரபஞ்சத்தின் கட்டமைப்பை அச்சுறுத்திய சக்தி வாய்ந்த இதயங்களான தனவர்களுக்கு எதிரான தனது போரின் கதையை அவர் விவரிக்கத் தொடங்கினார். அவர் பேசும்போது அவரது வார்த்தைகள் அவரது கேட்போரின் மனதில் தெளிவான படங்களை வரைந்தன. வாசுதேவர் கூறினார், நான் என் அழகான வில்லை எடுத்து விலையுயர்ந்த உலோகங்களின் காரிலிருந்து வானங்களின் நெறிகளின் தலைகளை என் அம்புரலால் வெட்ட ஆரம்பித்தேன். ஒவ்வொருவரும் தெய்வீக சக்தியால் ஊக்கமளிக்கப்பட்ட அம்புகளின் தடுப்பை அவர் எவ்வாறு கட்ட வைத்து விட்டார் என்பதை விவரிக்கும் போது கூட்டம் மாற்றப்பட்டது. அவரது வார்த்தைகள் ஒரு சக்தி வாய்ந்த நதி போல இருந்தன. சிரமமின்றி பாய்ந்து தனது கேட்பவர்களை அதன் அலைகளில் அழைத்து சென்றனால் பின்னர் பேரழிவு ஏற்பட்டது. சல்வாவால் இயக்கப்பட்ட விலைமதிப்பட்ட உலோகங்களின் கார் மாயின் சக்தியால் பார்வையில் இருந்து மாய்ந்து விட்டது. வாசுதேவர் எப்படி இவ்வளவு ஏமாற்றப்பட்டிருக்க முடியும் என்று ஆச்சரியப்பட்டார். அவரது எதிரிகளான தனவாக்கள் அவரது தற்காலிக குழப்பத்தை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு கடுமையான தாக்குதலை தொடங்கினர். அவர்கள் கற்களை வீசி மலைப்பாந்தான கற்களின் குவியலில் அவரை மூடினர். தீவிரமடைந்த போது வாசுதேவரின் இராணுவம் தடுமாறி அச்சத்துடனும் பீதியுடனும் தாக்கியது. தங்கள் தலைவர் கண்ணில் படாம காணாமல் போனதையும் ஆரைகளின் நடையின் கீழ் புதைந்து போனதையும் கூட்டம் தீளுடன் பார்ப்பது. ஆனால் வாசுதேவர் அவ்வளவு எளிதில் தோற்கடிக்கப்பட மாட்டார். தனது அனைத்து வலிமையையும் மன உறுதியையும் வரவழைத்து இடிமுழக்கத்தை பயன்படுத்தினார். இது வலுவான பாதுகாப்புகளை துளைக்கும் திறன் கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாகும். கடுமையான அழுகையுடன் வாசுதேவர் சுதர்சனா என்ற வட்டில் வண்டியை விரட்டி அடித்தார். வட்டு இரண்டாவது சூரியனை போல பிரகாசித்தது. சவுப நகரத்தை எளிதில் வெட்டியது. யதார்த்தத்தின் துளி அதன் சக்தியால் துண்டிக்கப்பட்டதைப் போல இருந்தது. விலைமதிப்பற்ற உலோகங்களின் காரின் உரிமையாளரான சல்வா ஒரு நொடியில் அடித்து நொறுக்கப்பட்டார். அவரது கழுதை துண்டுகளாக நொறுக்கப்பட்டதுதான். அவர்கள் பயந்து ஓடினர். பெண்கள் அழுது புலம்பினர்.
வாசுதேவரின் படை உற்சாகமடைந்தது. அவர்களின் இதயங்கள் மகிழ்ச்சியாலும் நிம்மதியாலும் நிரம்பின. தலைவர் மீண்டும் ஒரு முறை வெற்றி பெற்றார். அவரது சக்தியும் வலிமையும் சகிப்புத்தன்மையது இருந்தது. போர் முடிவுக்கு வந்தபோது வாசுதேவர் தனது நண்பர்கள் மற்றும் உட்டாளிகளிடம் திரும்பினார். அவர் காட்டில் எதென்றும் இருக்க முடியாது என்பதை அறிந்திருந்தார். ஏனென்றால் வேறு போர்களில் சண்டையிட்டு வெற்றி பெற வேண்டியிருந்தது. இரு பிரியாவிடையுடன் அவர் புறப்பட தயாரானார். சுபத்ராவையும் அபிமன்யுவையும் தனது தங்க கதத்தில் ஏறிச் சென்றார். வாசுதேவர் தூரத்திற்கு செல்வதை கூட்டம் பார்த்தது. அவரது கார் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவரது நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் தேசயும்னா மற்றும் திஸ்தகேதுக்குட்பட அவரை விடைபெற்றனர். அவர்களின் இதயங்கள் நிரம்பிய திசேசர்களின் தலைவன் புறப்பட்ட ஒரு வயதமாயனின் வார்த்தைகள் அவருக்கு முன்னால் நடந்த காட்சியின் தெளிவான படத்தை வரைந்தன. வீர சகோதரர்கள் யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன் மற்றும் இரட்டையர்கள் நகுலன் மற்றும் தராதேவவியமாக நின்றனர். அவர்கள் ஒரு புதிய பயணத்தை தொடங்க தயாராகும் போது அவர்களின் கண்கள் உறுதியுடன் பிரகாசிக்கின்றன. அவர்களுக்கு அருகில் புத்திசாலித்தனமான மற்றும் இரக்கமுள்ள வழிகாட்டியான கிருஷ்ணர் அமைதியான நம்பிக்கையுடன் அவர்களை பார்த்தாதங்க அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்டு சக்தி வாய்ந்த குதிரைகளுடன் இணைக்கப்பட்ட தங்கள் கதங்களில் ஏறிய போது சகோதரர்கள் தங்கம் உடைகள் மற்றும் கால்நடைகளை பிராமணர்களுக்கு வழங்கினர். அவர்கள் பியாரிடை செய்யக்கூடியிருந்தனர். பண்டைய மந்திரங்கள் மற்றும் வேதங்களில் தேர்ச்சி பெற்ற பூசாரிகள் பிரசாதங்களை ஏற்றுக்கொண்ட போது அன்புடன் சிரித்தனர். வில் அம்புகள் மற்றும் பிரகாசமான வாள்களால் ஆயுதம் ஏந்திய 20 விசுவாசமான உதவியாளர்கள் தங்கள் எஜமானர்களை பின்தொடர்ந்தனர். இளவரசியின் செவிலியரான இந்த சேனா தனது இளம் பொறுப்பாளரின் உடைமைகளை, ஆடைகள், ஆபரணங்கள் மற்றும் விலைமதிப்பற்ற நடைகளை ஆசாரமாக ஒரு தனி ரதத்தில் இளவரசர்களை பின்தொடர்ந்தார். அவர்கள் குருலிங்கலாவில் பரபரப்பான தெருக்களில் செல்லும்போது குடிமக்கள் யுதிஷ்டிரனை சுற்றி திரண்டனர். அவர்களின் முகங்கள் கவலையாலும் பாசத்தாலும் நிரம்பி இருந்தன. கருணை தோற்றத்துடன் ஒளிரும் உயர்ந்த மனப்பான்மை கொண்ட மன்னர் அவருக்கு முன்னாலுள்ள முகங்களில் கடலை பார்த்தார். அவர் தனது குழந்தைகளை ஒரு தந்தையாக பாதுகாத்து வழிநடத்திய இந்த மக்கள் மீது அவரது இதயம் அன்பால் பெருகியது. குடிமக்கள் அவரது உணர்ச்சிகளை உணர்ந்து தங்கள் அன்பான தலைவரை இழக்கும் எண்ணத்தில் துக்கத்தில் வேதனையை உணர்ந்தனர். ஐயோ ஆண்டவரே, தருணமே என்று அவர்கள் ஒரே குரலில் கூச்சலிட்டனர். அவர்களின் குரல்கள் உணர்ச்சிகளால் நடுங்கின. நீங்கள் ஏன் எங்களை விட்டு செல்கிறீர்கள்? ஒரு தந்தை தனது குழந்தைகளை கைவிட்டதைப் போல உங்கள் மக்களையும் உங்கள் ராஜ்யத்தையும் விட்டு சென்று எங்கே போகிறீர்கள்? என்ற வார்த்தைகள் வேதனையான குரலில் முணுமுணுத்தன. பிரிவினை பற்றிய எண்ணமே தாங்க முடியாதது போல இருந்தது. அர்ஜுனனின் குரலான விபச்சு முழக்கத்திற்கு மேலே தெளிவாக ஒலிக்கிறது. அமைதியான நம்பிக்கையுடன் பதிலளித்தார். மன்னர் காட்டில் வாழ விரும்புகிறார். அங்ககார் தனது எதிரிகளுக்கு அவமானத்தை ஏற்படுத்துவார். எங்கள் குடும்பத்திற்கு மரியாதையை மீட்டெடுப்பார். அவரது வார்த்தைகள் பிராமணர்களிடமிருந்தும் மற்ற குடிமக்களிடமிருந்தும் புரிதலின் தலையசைப்பை சந்தித்தன. அவர்கள் முன்னோக்கி செல்லும் பாதை சவால்களால் நிறைந்ததாக இருக்கும் என்று அறிந்திருந்தனர். சகோதரர்கள் புறப்பட தயாரான போது மக்கள் மீண்டும் அவர்களை சுற்றி கூடினர். அவர்களின் முகங்கள் சொவத்தால் பொறிக்கப்பட்டன. யுதிஷ்டிரர் தனது குடிமக்களுக்கு வணக்கம் செலுத்தும் போது அவரது கண்கள் நன்றியுடன் பிரகாசித்தன. எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிந்த அவரது இதயம் கனத்தது. இறுதி பெரிய விடை மூலம் குடிமக்கள் இளவரசர்களை விடைபெற்றனர். அவர்கள் தங்கள் அன்பான தலைவரை மிகவும் இழக்க நேரிடும் என்பதை அறிந்து கொண்டு கனத்த இதயத்துடன் தங்கள் வீடுகளுக்கு திரும்பின. வதங்கள் தூரத்தில் மறைந்து விட்டதால் குருஜன்கள மக்கள் திகைத்து அமைதியாக நின்றனர். அவர்களின் மனங்கள் வரவிருக்கும் விஷயங்களின் எடையால் தத்தளிக்கின்றன. யுதிஷ்டிரரின் புறப்பாட்டின் நினைவுகள். யுதிஷ்டிரரும் அவரது சகோதரர்களும் தங்கள் ராஜ்யத்தை விட்டு வெளியேறிய போது குந்தியின் நல்லொழுக்கமுள்ள மகன் அசைக்க முடியாத தீர்மானத்துடன் அவர்களிடம் உரையாற்றினார். இந்த 12 ஆண்டுகள் நாம் தனிமையான காட்டில் வாழ வேண்டியிருக்கும் என்று அவர் உறுதியுடன் கூறினார். அவரது வார்த்தைகள் உறுதியுடன் சுட்டுகின்றன. எனவே இந்த சக்தி வாய்ந்த காட்டில் பறவைகள், மான்கள், பூக்கள் மற்றும் பழங்கள் நிறைந்த ஒரு இடத்தை தேடுங்கள். பார்க்க அழகாகவும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாலும் நல்லொழுக்கம் உள்ள நபர்களாலும் இந்த ஆண்டுகளில்
நாம் மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய இடமாகவும் புகழ்பெற்ற அதுனான தனன்சியன் மரியாதையுடன் பதிலளித்தார். பெரிய மற்றும் பழைய முனிவர்கள் அனைவரிடமும் நீங்கள் மரியாதையுடன் காத்திருந்தீர்கள். மனித உலகில் உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. அவர் தாழ்மையுடன் பேசினார். யுதிஷ்டிரரின் ஞானத்தையும் அனுபவத்தையும் ஒப்புக்கொண்டார். மேலும் பாரத இனத்தை சேர்ந்த காளையே துவைபையானார் மற்றும் பிறரை உள்ளடக்கிய பிராமணர்கள் மீது நீங்கள் எப்போதும் மரியாதையுடன் காத்திருக்கிறீர்கள். மேலும் நாரதர் மிகுந்த தொடரி திறமை கொண்டவர். அவர்களின் கருத்துகளையும் தேமையையும் நீங்கள் அறிவீர்கள். அதிலின் வார்த்தைகளை கேட்டவுடனேயே யுதிஷ்டிரனின் கண்கள் மகிழ்ச்சியில் மின்னின. நீர் சொல்லது எனக்கு ஏற்றது என்று அவர் கத்தினார். பல வகையான பறவைகள் வசிக்கும் மலர்களால் நிரம்பிய பார்க்க மகிழ்ச்சியான புனிதமான புகழ்பெற்ற பெய்தவனா ஏய்க்கு செல்வோம். அவர்கள் ஏரியை நோக்கி பயணித்தபோது யுதிஷ்டனை சுற்றி ஏராளமான பிராமணர்கள் இருந்தனர். அவர்களில் சிலர் நெருப்புடன் பலியிட்டனர். மற்றவர்கள் பிச்சு எடுத்தனர் அல்லது வேதங்களை படிப்பதில் அர்ப்பணிக்கப்பட்டனர். ராஜாவின் பரிவாரத்தில் நூற்றுக்கணக்கான மகாத்மாக்கள் இருந்தனர். அவர்கள் துறவரம் வெற்றி மற்றும் கடுமையான உறுதிமொழிகளால் முடிசூட்டப்பட்டனர். அவர்கள் ஒன்றாக துவைத்தவின் புனித காடுகளுக்குள் நுழைந்தனர். அங்கு காட்டு மூக்கும் பூக்களின் இனிப்பு நறுமணத்தால் நிரம்பிய துரட்டை பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருந்தது. சாலாஸ் அனை மாம்பழங்கள், மதுகாக்கள், நிபாக்கள் மற்றும் கடமாக்கள் அவற்றின் மேலே உயரமாக இருந்தன. அவற்றின் கிளைகள் பழங்களால் களமாக இருந்தன. மரங்கள் வானவில்லின் ஒவ்வொரு நிறத்திலும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டன. மேலும் மயில்கள், தகிதாக்கள், சகோராக்கள், வர்க்கங்கள் மற்றும் கோகிலர்கள் மரங்களின் உச்சிகளிலிருந்து இனிமையான பாடல்களை பாடினர். அவர்கள் காட்டில் ஆழமாக அலைந்து திரிந்தபோது யுதிஷ்டிர பிரம்மாண்டமான யானைகளின் கூட்டங்களை கண்டார். அவற்றின் தந்தங்கள் சூரிய ஒளியில் ஒளிரும். இந்த கம்பீரமான உயிரினங்களை பார்த்தபோது ராஜாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிவடைந்தன. அவற்றின் நெர்த்தியான தாய்மார்களுடன் அழகான போகோதி சரஸ்வதி நெருங்கிய போது அவர்கள் ஏராளமான துறவிகளையும் மரங்களின் கிளைகளில் உடையணிந்த நல்லொழுக்கமுள்ள மனிதர்களையும் எதிர்கொண்டனர். அரசர் பரிவாரத்தை கடந்து செல்ல அனுமதிக்க கூட்டம் பிரிந்தது. யுதிஷ்டிரர் தனது சகோதரர்கள் மற்றும் ஆதரவாளர்களுடன் தனது ரதத்திலிருந்து இறங்கினார். ராஜாவின் பிரசன்னம் மரியாதையை சந்தித்த துசனர்கள் மற்றும் சித்தர்களின் கூட்டம் அவரை நோக்கி திரண்டது. ராஜாவின் பயணத்தை பார்க்க ஆர்வமாக இருந்தது. துவைதா காடுகளின் மையத்தில் சலா மரங்கள் காற்றில் மெதுவாக அசைவு சரஸ்வதி நதி அமைதியாக ஓடும் இடத்தில் பாண்டவர்கள் தங்கள் நாடு கடத்தலில் இருந்து தற்காலிக அடைக்கலம் கண்டனர். ஒரு காலத்தில் இந்திரனைப் போலவே இருந்த இளவரசர்கள் இப்போது காட்டில் தங்களை தாங்களே விளையாடி கொண்டனர். குரு இலத்தைச் சேர்ந்த காளையான மன்னர் யுதிஷ்டிரர் இந்த காடுகளில் வசிக்கும் அனைத்து துறவிகள் மற்றும் புலிவர்களை பிரியப்படுத்துவதில் உறுதியாக இருந்தார். அவர் அவர்களுக்கு மிகச்சிறந்த பழங்கள் மற்றும் வேர்களை வழங்கினார். மேலும் அவரது பூசாரி தம்யா, இஸ்தி மற்றும் பாய்தேயாவின் புனித சடங்குகளை மிகுந்த உற்சாகத்துடன் செய்தார். ஒரு நாள் பாண்டவர்கள் தங்கள் புதிய நண்பர்களிடையே அமர்ந்திருந்த போது மார்க்கண்டேயன் என்ற புத்திசாலித்தனமான முதியவர் அவர்களில் ஆசிரமத்திற்கு வந்தார். திரௌபதி, யுதிஷ்டிரர், பீமன், அர்ஜுனன் ஆகியோரை துறவிகள் சூழ்ந்திருப்பதை பார்த்தபோது அவரது கண்கள் வயது மற்றும் ஞானத்தால் மின்னின. ஒரு காலத்தில் இந்த காடுகளில் வாழ்ந்த ராமரின் கதையை நினைவு கூர்ந்து அவர் தனக்குத்தானே சிறிதாமதிய முடிவின் நினைவை உணர்ந்த யுதிஷ்டிர கூட்டத்தின் மத்தியில் அவர் மட்டும் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று கேட்டார். மார்க்கண்டேயர் பாண்டவர்கள் இத்தகைய துயரத்தில் இருப்பதைக் கண்டு தானும் வருத்தப்படுவதாக பதிலளித்தார். தனது ராஜ்யத்தையும் மகிழ்ச்சியையும் துவந்து தனது தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த ராமரை பற்றி யுதிஷ்டிரருக்கு நினைவுபடுத்தினார். இந்திரனைப் போலவே ராமரும் கூட காட்டில் வாழ வேண்டியிருந்தது என்று மார்க்கண்டேயர் கூறினார். அவர் ஆவமற்றவர், வலிமையில் சகாவுக்கு சமமானவர். இருப்பினும் அவர் அனைத்து உலக இன்பங்களையும் கைவிட வேண்டியிருந்தது. பழைய முனிவரின் வார்த்தைகள் யுதிஷ்டிரருக்கு ஒரு பாடமாக இருந்தன. உண்மையான வலிமை வலிமையில் இல்லை,
ஆனால் நல்லொழுக்கம் மற்றும் கடமையில் உள்ளது நாட்கள் செல்ல செல்ல வைதா காடுகள் ஆன்மீக நடவடிக்கைகளின் மையமாக மாறியது. பிராமணர்கள் தங்கள் புனித சடங்குகளை செய்து வேற பாடல்களை ஓதிக்கொண்டு பாண்டவர்களிடையே வசிக்க வந்தார்கள். பிரிதாவின் மகன்கள் தங்கள் விவித்தை பயிற்சி செய்யும் போது மந்திரத்தின் எளிமையான ஒடிகள் மற்றும் வில்லுகளின் சுழற்சியால் காற்று நிரம்பி வடிந்தது. ஒரு நாள் மாலையில் புகழ்பெற்ற வாகா என்கும் இவர் யுதிஷ்டிரரிடம், குருக்களின் தலைவரே, இதோ ஓமக்காலம் வந்துவிட்டது. துறவிகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த பிராமணர்கள் இந்த புனித பகுதியில் மத சடங்குகளை செய்கிறார்கள் என்று கூறினார். வாகா யுதிஷ்டிரரின் நல்லொழுக்கத்தையும் சத்திரிய மற்றும் பிராமண மரபுகளை ஒன்றிணைக்கும் திறனையும் ஆட்டினார். முனிவரின் வார்த்தைகள் இரண்டு ஒழுங்குகளுக்கும் இடையிலான ஒற்றுமையில் சக்திக்கு ஒரு சான்றாக இருந்தன. காட்டு ஒரு காட்டை விழுங்குவது போல என்று அவர் கூறினார். எனவே பிரமாட்டல் க்ஷத்திரிய சத்தியுடன் கலக்கிறது. மேலும் க்ஷத்திரியர் பிரம சக்தியுடன் கலக்கலாம். சக்தி சேகரிக்கப்படும் போது உபசம்பாயனர் யுதிஷ்டிரருக்கும் கிருஷ்ணருக்கும் அருகில் அமர்ந்திருந்த போது சூரியன் காட்டின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை மரங்களின் மீது வீசியது. துக்கத்தால் வளிமண்டலம் கனமாறி இருந்தது. 3 நண்பர்களும் அமைதியான தொனியில் உரையாடினர். யுதிஷ்டிரரிடம் பேசும்போது கிருகையின் குரல் மென்மையாகவும் உணர்ச்சி வசப்பட்டதாகவும் இருந்தது. ராஜாவே, திருதராஷ்டிரரில் பொல்லாத மனப்பான்மை கொண்ட மகன்தான் செய்த செயலுக்காக எப்படி வருத்தப்பட முடியாது? மான்களின் தோலை அணிந்து எங்களை நாடு கடத்தினார். ஆனாலும் அவர் எந்த வருத்தமும் காட்டவில்லை. அவரது இதயம் எது நிறைந்ததாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் உங்களிடம் இவ்வளவு கடுமையான வார்த்தைகளால் பேச முடியும். யுதிஷ்டிரரின் கண்கள் மங்கலாக இருந்தன. அவரது குரல் ஒரு கிசுகிசுக்கத்திற்கு மேலே இருந்தது. எங்கள் அரசவையில் நகைகளால் அலங்கரிக்கப்பட்ட தந்தை இருக்கை எனக்கு நினைவிருக்கிறது. இப்போது நான் ஒரு எளிய குசா புல் பாயில் அமர்ந்திருக்கிறேன். அதன் நினைவுகள் என்னை துக்கத்தால் நிரப்புகின்றன. அவர் நிறுத்தி தொடர்வதற்கு முன்பு தனது எண்ணங்களை சேகரித்தார். அரசர்கள் எங்கள் அரசவையில் எங்களை சுற்றி கூடியிருந்த நாட்களை நான் நினைவு கூர்கிறேன். தங்க தட்டிலில் எடுத்து செல்லப்பட்ட உணவை நாங்கள் அவர்களுக்கு விருந்தளிப்போம். பிராமணர்கள் எங்களை ஆசீர்வதிக்க வருவார்கள். நாங்கள் அவர்களுக்கு மிகச்சிறந்த சுவையான உணவுகளை வழங்குவோம். ஆனால் இப்போது நாங்கள் சகோதரர்கள் துணிமணிகளில் வாழ்ந்து அவர்களுக்கு தகுதியற்ற ஆடைகளை அணிந்திருப்பதை காண்கிறேன். யுதிஷ்டிரரின் வார்த்தைகளை கேட்கும்போது கிருஷ்ணரின் கண்கள் இரக்கத்தால் பிரகாசித்தன. ராஜாவே, எனக்கும் அந்த நாட்கள் நினைவிருக்கிறது. சூரியனைப் போல பிரகாசிக்கும் உங்கள் உடலை பார்த்தேன். சந்தன பேஸ்டால் அலங்கரிக்கப்பட்டேன். ஆனால் இப்போது நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். சேற்றாலும் அழுக்காலும் சூழப்பட்டிருக்கிறீர்கள். துக்கம் என்னை பிடித்து கொண்டுள்ளது. அதை என்னால் தாங்க முடியவில்லை. அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த பீர்சேனா அடுத்ததாக பேசினார். மன்னரே, எங்களை பார்த்து உங்களுக்கு ஏன் கோபம் வரவில்லை? நாங்கள் நாடுகடத்தப்பட்டு வாழ்கிறோம். மகிழ்ச்சிக்கு தகுதியானவர்கள். ஆனால் அதற்கு பதிலாக நாங்கள் துன்பப்படுகிறோம். உங்கள் கோபம் ஏன் எங்கள் எதிரிகளுக்கு எதிராக? இவ்விலகிழ்ந்தார் சமதத்துடன் தலையசைத்தார். மனிதர்களிடையே உள்ள புலியான அதுலன் இப்போது நம்முடன் இருக்கிறான். ஒரு காலத்தில் பூமியின் மன்னர்களை தோற்கடிக்க தனது வில் மற்றும் அம்பை பயன்படுத்தியவன் இப்போது நாடுகடத்தப்பட்டு நம்முடன் நடந்து செல்கிறான். தண்டுகளை வெளியேற்றுவதில் மிகவும் வேதமாக இருக்கும் அவரது லேசான கை பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் அவர் கூட நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பு உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்ற காத்திருக்கிறார். கிருஷ்ணரின் வார்த்தைகளை கேட்கும்போது யுதிஷ்டிரரின் கண்கள் உறுதியுடன் பிரகாசித்தன. நான் எதிரியை மன்னிக்க மாட்டேன் என்று அவர் கூறினார். அவரது குரல் வலுவடைந்தது. வாய்ப்பு வரும்போது தனது சக்தியை கண்டுபிடிக்காத அந்த சத்திரியர் எல்லா உயிரினங்களாலும் புறக்கணிக்கப்படுகிறார். நான் அவர்களுக்கு என் மன்னிப்பை வழங்க மாட்டேன். கிருஷ்ணர் புன்னரைத்தார். அவரது கண்களில் ஒப்புதலின் ஒரு குறிப்பு. உண்மையில் ராஜாவே, உங்கள் சக்தியால் சந்தேகத்திற்கு இடமின்றி நீங்கள் அனைவரையும் கொள்ளலாம். மேலும் மன்னிப்புக்கான நேரம் வரும்போது பிரித்தி அடையாத சத்திரியர் செல்வாக்கற்றவராக மாறுகிறார். பண்டைய காலங்களில் விரோச்சனாவின் மகனான வாலி அசுரர்கள் மற்றும்
தனவர்களின் தலைவரான தனது தாத்தா பிரகலாதாவின் ஞானத்தை நாடினார். பிரகலாதர் தனது மகத்தான ஞானத்திற்கும் கடமையின் மரணங்களை பற்றிய அறிவுக்கும் புகழ்பெற்றவர் வாலி பிரகலாதரிடம் தன்னை குழப்பத்தில் ஆழ்த்திய ஒரு விஷயத்தில் அவருக்கு அறிவூட்டும்படி கேட்டார். ஐயா, மன்னிப்பு நல்லதா அல்லது வலிமை மற்றும் ஆற்றல் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள அவருக்கு வழிகாட்டுமாறு அவர் தனது தாத்தாவை கேட்டுக்கொண்டார். ஒவ்வொரு முடிவையும் புத்திசாலித்தனமாகவும் நன்கு அறிந்தவராகவும் இருந்த பிரகலாதர் வாலியின் விசாரணைக்கு பதிலளித்தார். குழந்தையே தெரியும் என்று அவர் கூறினார். சூழ்நிலைகளை பொறுத்து வலிமை மற்றும் மன்னிப்பு இரண்டும் தகுதியானவையாக இருக்கலாம் அல்லது இல்லை. தொடர்ந்து மன்னிப்பது பல தீமைகளை அனுபவிக்க வழிவகுக்கும் என்று பிரகலாதர் விளக்கினார். ஏனெனில் ஊழியர்களும் அந்நியர்களும் அவரை புறக்கணிப்பார்கள். எந்த உயிரினமும் அவரிடம் அலைந்து கொடுக்காது. அறிஞர்கள் மன்னிப்பின் தொடர்ச்சியான பழக்கத்தை பாராட்டுவதில்லை என்று அவர் வாலியை எச்சரித்தார். பிரகலாதர் தொடர்ந்தார். எப்போதும் மன்னிக்கும் ஒரு மனித எண்ணற்ற குறைபாடுகளால் ஆதிக்கப்படுகிறார். அவரது ஊழியர்களும் உதவியாளர்களும் மொட்டுத்தனமான மனப்பான்மை கொண்டவர்களாகி அவரது செல்வம் மற்றும் உடைமைகளை பறிக்க முற்படுகிறார்கள். அவரது வாகனங்கள், ஆடைகள், ஆபரணங்கள் மற்றும் பிற பொருட்களை கூட அவரது அனுமதியின்றி பயன்படுத்துகிறார்கள். அத்தகைய புறக்கணிப்பு மரணத்தை விட மோசமானது என்று பிரகலாதர் எச்சரித்தார். மறுபுறம் ஒருபோதும் மன்னிக்காதவர்களின் குறைபாடுகளை பிரகலாதர் விவரித்தார். இருளால் சூழப்பட்ட கோபமான மனிதர் தகுதியானவர்கள் அல்லது தகுதியற்றவர்கள் மீது எப்போதும் தண்டனைகளை தருகிறார். அவர் தனது நண்பர்களிடமிருந்து பிரிக்கப்பட வேண்டும். உறவினர்கள் மற்றும் அந்நியர்களால் வெறுக்கப்படுகிறார். அத்தகைய நபர் செல்வ இழப்பை அனுபவிக்கிறார், புறக்கணிக்கிறார், துக்கம், விருப்பு, குழப்பம் மற்றும் எதிரிகளை அறுவடை செய்கிறார். ஒருவர் தனது வலிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் சரியான சந்தர்ப்பங்களில் மன்னிப்பை காட்ட வேண்டும் என்றும் பிரகலாதர் வாலிக்கு அறிவுறுத்தினார். சரியான நேரத்தில் மன்னிப்பவனாகவும் சரியான நேரத்தில் கடுமையானவனாகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் மாறுபவன் இந்த உலகிலும் மற்றொன்றிலும் மகிழ்ச்சியை பெறுகிறான். பிரகலாதர் பின்னர் அறிஞர்களால் குறிப்பிடப்பட்ட மன்னிப்பின் சந்தர்ப்பங்களை சுட்டிக்காட்டினார். உங்களுக்கு ஒரு சேவையை செய்தவர்களை மன்னியுங்கள். அவர்கள் கடுமையான தவறை செய்திருந்தாலும் கூட அறியாமை மற்றும் முட்டாள்தனத்தால் புண்படுத்துபவர்களை மன்னிக்கவும், தெரிந்து மன்றாடுபவர்களை தண்டிக்கவும், ஒவ்வொரு உயிரினத்தின் முதல் குற்றத்தையும் மன்னிக்கவும், விருப்பமில்லாத குற்றவாளிக்கு மன்னிப்பு வழங்குவதற்கு முன்பு மனுவை நன்கு ஆராயவும் பிரகலாதரின் வார்த்தைகளை கேட்ட திரௌபதி தொடர்ந்தார். ஆகையால் உமது வல்லமையை வெளிப்படுத்துவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று நான் கருதுகிறேன். எப்போதும் எங்களை காயப்படுத்தும் திருதராஷ்டிரரின் பேராசை மகன்களான குருக்களுக்கு இந்த தருணம் மன்னிப்புக்கான நேரம் அல்ல என்று தனது கணவர் துரியோதனை தங்கள் எதிரிகளான பாண்டவர்களுக்கு எதிராக தனது சக்தியை பயன்படுத்துமாறு வலியுறுத்தினார். ஒரு சூடான விவாதத்தின் மத்தியில் யுதிஷ்டிரர் திரௌபதியின் பக்கம் திரும்பி, கோபம் என்பது செழிப்பையும் துன்பத்தையும் கொண்டு வரும் இருமுனைகள் கொண்டவார். இது ஒரு அழிவுகரமான சக்தியாகும். இது மனிதர்களை கொல்லும். அவர்களின் போரகர்கள் உட்பட ஒருவரின் சொந்த ஆன்மாவை யமனின் பகுதிகளுக்கு அனுப்பும். அவர் இடைநிறுத்தப்பட்டார். கட்டுப்பாடற்ற கோபத்தின் விளைவுகளை பற்றி சிந்தித்தார் திரௌபதி கவனமாக கேட்டபோது யுதிஷ்டிரர் தொடர்ந்தார். கோபத்தில் மூழ்கிய ஒரு மனிதன் விஷயங்களை அவற்றின் உண்மையான வெளிச்சத்தில் பார்க்கவில்லை. அவர் கொல்லப்பட தகுதியற்றவர்களை கொண்டு தனது போதகர்களை கூட கொன்று விடுகிறார். இருப்பினும் ஞானிகள் தங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி இந்த உலகத்திலும் அடுத்த உலகத்திலும் உயர்ந்த செழிப்பை நாடுகிறார்கள். அருகிலே அமர்ந்திருந்த கிருஷ்ண கட்டுப்பாடற்ற உணர்ச்சிகளின் ஆபத்துக்களை பற்றி யுதிஷ்டிரர் பேசும்போது சம்மதத்துடன் தலை சாய்த்தார். ஒரு பலவீனமான மனிதர் மற்றவர்களால் துன்புறுத்தப்படுகிறார். தன்னை விட வலிமையானவர்கள் மீது கோபப்படுகிறார். இறுதியில் தனது சொந்த அழிவுக்கு வழிவகுக்கிறார். ஒரு புத்திசாலி வலிமையானவராக இருந்தாலும் பலவீனமானவராக இருந்தாலும் எப்போதும் துன்புறுத்துபவர்களை மன்னிக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. மன்னிக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை பற்றி யுதிஷ்டிரர் பேசியதும் கூட்டம் அமைதியானது. மன்னிக்கும் மற்றும் கருணையுள்ள காஷ்யப்பரை போன்ற மக்களால் நாம் சூழப்படாவிட்டால் மனிதர்களிடையே அமைதி இருக்காது. கோபத்தால் ஏற்பட்ட சண்டைகள் மட்டுமே தொடரும். திரௌபதியை மென்மையான பார்வையுடன் பார்த்தபடி அவர் நிறுத்தினார். யுதிஷ்டிரர் காஷ்யபாவின் ஞானமான வார்த்தைகளை மேற்கோள் காட்டிய போது கிருஷ்ண சம்மதத்துடன் தலை சாய்த்தார்.
மன்னிப்பு என்பது நல்லொழுக்கம், மன்னிப்பு என்பது தியாகம், மன்னிப்பு என்பது வேதங்கள், மன்னிப்பு என்பது உண்மை. மன்னிக்கும் நபர்கள் நல்ல தியாகங்களை செய்தவர்களால் பெறக்கூடிய பகுதிகளை அடைகிறார்கள். இந்த வார்த்தைகளின் சக்தியால் சபை நகர்த்தப்பட்டது. யுதிஷ்டிரர் தனது உரையை முடித்தவுடன் அவர் திரௌபதியை ஆசிர உணர்வுடன் பார்த்தார். என் அன்பே, திருப்தி அடையுங்கள், உங்கள் கோபத்திற்கு வழிவிடாதீர்கள். சாந்தனுவின் மகளான எங்கள் பேரர் அமைதியை வணங்குவார். தேவரியின் மகனான கிருஷ்ணர் அமைதியை வணங்குவார். நாம் அனைவரும் அமைதியை பற்றி பேசுவோம். மன்னிப்பை பசண்டிக்கலாம். கூட்டம் ஒரு உடன்பாட்டின் குரலில் வெடித்தது. அவர்கள் இரக்கத்தையும் புரிதலையும் வளர்ப்பதாக உறுதியளித்த போது அவர்களின் குரல்கள் அரங்குகளில் எதிர்களித்தன. இந்த தருணத்தில் யுதிஷ்டிரரின் வார்த்தைகள் தங்களுக்குள் ஒரு நாட்டத்தை தொட்டது என்பது தெளிவாக தெரிந்தது. மன்னிப்பு என்பது ஒரு நல்லொழுக்கம் மட்டுமல்ல, பிரபஞ்சத்தை ஒன்றிணைக்கும் ஒரு சக்தி என்பதை அவர்கள் உணர்ந்தனர். அவர்கள் சபையிலிருந்து புறப்பட்ட போது ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த உணர்ச்சிகளின் இடையே சுமந்து தங்கள் இதயங்களில் அமைதியையும் இரக்கத்தையும் வளர்க்க தீர்மானித்தனர். முகாமிடத்தில் சூரியன் அஸ்தமிக்க தொடங்கியிருந்தது. கூடியிருந்த குடும்பத்தின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற பிரகாசத்தை செலுத்தியது. திரௌபதியின் குரல் ஒரு மென்மையான காற்று போல உயர்ந்தது. அவர் தமது கணவர் யுதிஷ்டிரரிடம் துக்கம் மற்றும் திகைப்பின் வார்த்தைகளுடன் உரையாற்றினார். ஓ யுதிஷ்டிரனே, உங்கள் புத்திசாலித்தனத்தை மறைத்த தாத்ரி மற்றும் விருத்திக்கு நான் தலைவணங்குகிறேன் என்று கண்ணீர் வடித்தபடி அவள் கண்கள் கலங்கின. உன்னதமான வம்சாவளியைச் சேர்ந்த ராஜாவாகிய நீர் உங்கள் மூதாதையர்களின் வழிகளிலிருந்து வித்தியாசமாக சிந்திக்கிறாய். செயல்களால் ஈர்க்கப்பட்ட ஆண்கள் வாழ்க்கையில் வெவ்வேறு சூழ்நிலைகளில் வைக்கப்படுகிறார்கள். செயல்கள் தவிர்க்க முடியாத விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. வெறும் முட்டாள்தனத்திலிருந்து விடுதலை விரும்பப்படுகிறது. அவள் பேசுகையில் திரௌபதியின் பார்வை அவள் கணவனின் முகத்தின் மீது விழுந்தது. அவருடைய பச்சலைகளின் சுமை அவரது குணநலன்களின் மீது பொறிக்கப்பட்டிருப்பதை அவள் கண்டாள். இது அவ்வாறு இல்லை என்றால் அவள் தொடர்ந்தார். ஓ பாரதா, இந்த தாங்க முடியாத பேரழிவு இவ்வளவு தகுதியற்ற உங்களையும் மிகுந்த ஆற்றல் கொண்ட உங்கள் சகோதரர்களையும் ஒருபோதும் முந்தியிருக்காது. அந்த செழிப்பான நாட்களிலும் இந்த துன்பகரமான நாட்களிலும் உங்களுக்கு மிகவும் பிரியமான எதையும் நல்லொழுக்கம் என்று நீங்கள் ஒருபோதும் அறிந்திருக்கவில்லையா? அதை நீங்கள் வாழ்க்கையை விட மிகவும் பிரியமானதாக கருதினீர்கள். பிராமணர்கள் மற்றும் கடவுள்களை பாதுகாத்தல், ஏழைகள் மற்றும் தேவைப்படுபவர்களுக்கு அவர் செய்த தன்னலமற்ற செயல்கள் போன்ற தனது பல நல்லொழுக்கங்களை திரௌபதி நினைவு கூர்ந்தபோது யுதிஷ்டிரரின் கண்கள் கலங்கி வெட்கமடைந்தன. மன்னர் நல்லொழுக்கத்தை பாதுகாப்பதாகவும் ஆனால் பாதுகாக்கப்பட்ட நல்லொழுக்கம் அவரை பதிலுக்கு பாதுகாப்பதாகவும் நான் கேள்விப்பட்டேன் என்று அவள் கூவினாள். ஆனால் இப்போது நல்லொழுக்கம் உங்களை பாதுகாக்கவில்லை என்பதை நான் காண்கிறேன். ஒரு மனிதனை பின்தொடர்வது போன்ற நிழல் மனிதர்களிடையே உள்ள ஒப்புளியை ஒற்றை நோக்கத்துடன் எப்போதும் நல்லொழுக்கத்தை தேடுகிறது. தனது கணவரின் சகோதரர்கள் மீதான அன்பையும் அவர்களின் தியாகங்களையும் பற்றி பேசும்போது திரௌபதியின் குரல் மென்மையாக வளர்ந்தது. உலகம் முழுவதையும் பெற்றதால் உங்கள் பெருமை ஒருபோதும் அதிகரிக்கவில்லை என்று அவள் சொன்னார். பிரிதாவின் மகனே, நீ எப்போதும் பிராமணர்களையும் கடவுள்களையும் பித்ரிகளையும் சுவாதர்கள் மற்றும் பிற வழிபாட்டு முறைகளையும் வணங்குகிறாய். பிரிதாவின் மகனே, பிராமணர்களின் ஒவ்வொரு விருப்பத்தையும் நிறைவேற்றுவதன் மூலம் நீ எப்போதும் அவர்களை திருப்திப்படுத்தியுள்ளாய். இரவு வானத்தின் நட்சத்திரங்கள் மின்னத் தொடங்கியதும் திரௌபதியின் வார்த்தைகள் ஆழமான மேலும் தத்துவ ரீதியான தொனியை எடுத்தன. மனிதர்கள் கடவுளின் விருப்பத்திற்கு உட்பட்டவர்கள், ஒருபோதும் தங்கள் சொந்த விருப்பங்களுக்கு உட்பட்டவர்கள் அல்ல என்ற உண்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு பழைய வரலாறு மேற்கோள் காட்டப்படுகிறது என்று அவர் கூறினார். அனைவரின் உள்ளதமான ஆண்டவரும் தளபதியும் ஒவ்வொரு உயிரினத்தின் செயல்களாலும் வழிநடத்தப்படுவதற்கு முன்பே அனைத்து உயிரினங்களின் குணப்படுத்துதல் மற்றும் மகிழ்ச்சி மற்றும் துயரம் குறித்து எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிறார். திரௌபதி அனைத்து உயிரினங்களின் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை பற்றி பேசும்போது யுதிஷ்டிரர் கவனமாக கேட்டார். ஒவ்வொரு பொருளையும் உள்ளடக்கிய விண்வெளியைப் போல ஒவ்வொரு உயிரினத்தையும் ஊடுருவி செல்லும் கடவுள் ஒவ்வொரு உயிரினத்தையும் இணைக்கிறார். யுதிஷ்டிரர்
மற்றும் ஞானமுள்ள முனிவர்கள் முன்னிலையில் திரௌபதி நல்லொழுக்கத்தின் தன்மை குறித்து சொற்பொழிவுடனும் நம்பிக்கையுடனும் பேசினார். அவரது வார்த்தைகள் அவர்களின் ஆன்மாவுக்கு ஒரு முளையாக இருந்தன. ஆனால் ஒருவரின் செயல்களில் நம்பிக்கையின் முக்கியத்துவம் குறித்த விவாதத்தையும் தூண்டின. நல்லொழுக்கத்தின் முன்னுதாரணமான யுதிஷ்டிரர் உலகத்தை பற்றிய தனது புரிதலை பற்றி திரௌபதி பேசும்போது கவனமாக கேட்டார். அவரது வார்த்தைகளால் அவர் அதிர்ச்சி அடைந்தார். இது ஒருவரின் செயல்களில் பலன்கள் எப்போதும் உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை என்பதை குறிக்கிறது. ஓ எச்சசேனி, அக்கறை நிறைந்த அவரது குரல் உங்கள் பேச்சு மகிழ்ச்சிகரமானது மற்றும் சிறந்த சொற்றொடர்களால் நிரம்பியுள்ளது, ஆனால் அது நாத்திகத்தை பற்றியும் பேசுகிறது என்று அவர் கூறினார். திரௌபதியின் வார்த்தைகள் யுதிஷ்டிரனின் இதயத்தில் ஒரு நரம்பை தொட்டன. அவர் தனிப்பட்ட ஆதாயத்திற்காகவோ அல்லது வெகுமதிக்காகவோ செயல்படவில்லை என்று விளக்கினார். ஆனால் அவ்வாறு செய்வது அவரது கடமை என்பதால் நான் கொடுக்கிறேன் என்று அவர் கூறினார். ஏனென்றால் கொடுப்பது எனது கடமை, தியாகம் செய்வது எனது கடமை என்பதால் நான் தியாகம் செய்கிறேன். அவரது வார்த்தைகள் தன்னலமற்ற செயலின் சக்திக்கும் ஒருவரின் தர்மத்திற்கு ஏற்ப வாழ்வதன் முக்கியத்துவத்திற்கும் ஒரு சான்றாகும். எப்போதும் ஞானமும் ஏக்கமும் கொண்ட வழிகாட்டியான யுதிஷ்டிரர் பேசும்போது கவனமாக கேட்டார். இளம் இளவரசர் நல்லொழுக்கத்தின் தன்மையையும் ஒருவரின் செயல்களின் பலன்களுடனான அதன் உறவையும் புரிந்து கொள்ள போராடுகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஓ கிருஷ்ணரே, யுதிஷ்டிரர் கூறினார், நான் நல்லொழுக்கத்தின் பலன்களை அறுவடை செய்வதற்கான விருப்பத்திலிருந்து அல்ல, ஆனால் வேதத்தின் கட்டளைகளை மீறவில்லை. கிருஷ்ணர் தெரிந்தே புன்னரைத்தார். அவரது கண்கள் ஞானத்தால் பிரகாசிக்கின்றன. யுதிஷ்டிரரின் வார்த்தைகள் அனைத்து இருப்புக்கும் மையமாக இருக்கும் ஆழமான உண்மையின் பிரதிபலிப்பு என்பதை அவர் அறிந்திருந்தார். நல்லொழுக்கத்தை பலனை அறுவடை செய்ய விரும்பும் மனிதர் நல்லொழுக்கத்தில் வர்த்தகர் என்று அவர் கூறினார். அவரது இயல்பு அற்பமானது. அவர் ஒருபோதும் நல்லொழுக்கம் உள்ளவர்களில் ஒருவராக கருதப்படக்கூடாது. விவாதம் தொடர்ந்தபோது ஒருவரின் தர்மத்திற்கு ஏற்ப வாழ்வதன் முக்கியத்துவத்தை பற்றி யுதிஷ்டிரர் அதிக ஆர்வத்துடன் பேசினார். மார்க்கண்டேய, வியாசர் மற்றும் மஸ்ட போன்ற மாபெரும் முனிவர்களின் உதாரணங்களை அவர் மேற்கோள் காட்டினார். அவர்கள் அனைவரும் தங்கள் நல்லொழுக்கத்தின் மூலம் மட்டுமே அழியாமையை அடைந்தனர். இவர்கள் அனைவரும் தெய்வங்களுக்கு சமமானவர்கள் என்று அவர் கூறினார். வேதங்களில் எழுதப்பட்டதை தங்கள் கண்களால் பாருங்கள். நல்லொழுக்கத்தை முதன்மையான கடமையாக விவரிக்கவும் கிருஷ்ணர் கவனமாக கேட்டார். அவரது முகம் அமைதியான ஞானத்தின் முகமூடியாக இருந்தது. அனைத்து இருப்புக்கும் மையமாக இருக்கும் ஆழமான உண்மையை புரிந்து கொள்ள யுதிஷ்டிரர் போராடுகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் இளம் இளவரசர் அறிவொளியின் பாதையில் இருக்கிறார் என்பதையும் நேரம் மற்றும் வழிகாட்டுதலுடன் அவர் உலகத்தை ஒரு புதிய வெளிச்சத்தில் பார்க்க வருவார் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். இவ்வாறு முடிவுக்கு வந்தபோது கிருஷ்ணர் ஞானம் மற்றும் இரக்கத்தின் வார்த்தைகளை பேசினார். அவர்களின் நாடுகடத்தலின் மத்தியில் திரௌபதி யுதிஷ்டிரரின் பக்கத்தில் அமர்ந்தார். அவரது கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன. அவர் துக்கம் மற்றும் நம்பிக்கையின் கலவையுடன் பேசினார். நான் எந்த மதத்தையும் புறக்கணிக்கவில்லை, அவதூறு கூறவில்லை. எல்லா உயிரினங்களுக்கும் ஆண்டவரான கடவுளை நான் புறக்கணிக்கவில்லை. அவள் தொடர்ந்து பேசும்போது அவளுடைய குரல் நடுங்கியது. நான் துயரத்தில் இருக்கிறேன். என் வார்த்தைகள் வெறுமனே கோபமாக தோன்றலாம். திரௌபதி தத்துவ கருத்துக்களின் திரைச்சிலையை நெசவு செய்ய தொடங்கிய போது யுதிஷ்டிரர் கவனமாக கேட்டார். அனைத்து உயிரினங்களில் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை பற்றி அவர் பேசினார். இந்த வாழ்க்கையில் அவர்களின் செயல்கள் கடந்த வாழ்க்கையில் அவர்கள் செய்த செயல்களால் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றன என்பதை பற்றி அவர் பேசினார். ஒவ்வொரு நனவான உயிரினமும் இந்த உலகில் செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அசைவற்றவர்கள் மட்டுமே செயல்படாமல் வாழ முடியும். இயற்கையின் உதாரணங்களை திரௌபதி சுட்டிக்காட்டினார். ஒரு கன்று தனது தாயின் தீட்டை உறிஞ்சுகிறது. சிலைகள் ஊசப்படும் போது மக்கள் வலியை உணர்கிறார்கள். தனது கருத்தை விளக்குவதற்காக அவள் பேசும்போது அவளுடைய வார்த்தைகள் காரணத்தையும் விளைவுகளையும் பற்றிய ஒரு கதையை நகர்த்தின. உயிரினங்கள் தங்கள் முந்தைய வாழ்க்கையின் செயல்களிலிருந்து வாழ்க்கையில் தங்கள் தன்மையை எவ்வாறு பெறுகின்றன என்பதை அவள் விளக்கினார். நடமாடும் உயிரினங்களில் மனிதன் இந்த விஷயத்தில் வேறுபடுகிறான் என்று அவள் சொன்னார். அவர் தனது செயல்களின் மூலம்
இந்த மற்றும் பிற உலகில் தனது வாழ்க்கை போக்கை பாதிக்க விரும்புகிறார். திரௌபதியின் குரல் மேலும் அனிமேஷன் ஆனது, ஏனெனில் அவள் செயலின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். ஒரு உயிரினம் செயல்படவில்லை என்றால் அதன் வாழ்க்கை போக்கு சாத்தியமற்ற. யுதிஷ்டிரர் கவனமாக கேட்டார். அவரது கண்கள் புரிதல் மற்றும் அக்கறையின் கலவையை பிரதிபலிக்கின்றன. திரௌபதி தனது வார்த்தைகளை ஒருவருக்கொருவர் கட்டியெழுப்பி அதன் இலக்கை நோக்கி ஓடும் நதியைப் போல அழுத்தி கொண்டார். மனித இருப்பை வடிவமைக்கும் 3 அம்சங்களைப் பற்றி அவர் பேசினார். வாய்ப்பு, வாழ்வாதாரம் மற்றும் தனிப்பட்ட முயற்சி. ஒரு நபர் நல்ல அல்லது கெட்ட செயல்களை செய்தாலும் அவை முந்தைய வாழ்க்கையின் செயல்களுக்கு இணக்கமாக கடவுளின் ஏற்பாடுகளின் விளைவாகும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று அவர் கூறினார். திரௌபதி தனது உணர்ச்சிபூர்வமான உரையை முடித்தவுடன் யுதிஷ்டிரரின் வெளிப்பாடு சிந்தனையில் இருந்து உறுதிப்பாட்டிற்கு மாறியது. அவர் புரிதலில் தலையசைத்தார். மேலும் அவரது கண்கள் புது நோக்கத்துடன் பிரகாசித்தன. நான் செயல்படுவேன் என்று அவர் உறுதியாக கூறினார். செயலை கைவிடுவதன் மூலம் கண்டனத்திற்கு ஆக மாட்டேன். ஒரு புதிய தீர்மானத்துடன் சகோதரர்கள் தங்கள் ராஜ்யத்தை மீட்டெடுப்பதில் தங்கள் மனதை அமைத்தனர். தீர்மானத்தின் இந்த தருணத்தில் திரௌபதியின் வார்த்தைகள் ஒரு வாக்குறுதியைப் போல காற்று தொங்கிக் கொண்டிருந்தன. பாண்டவர்களின் தலைவிதியும் அவர்களின் ராஜ்யத்தின் தலைவிதியும் ஆபத்தான சமநிலையில் தொங்கிக் கொண்டிருந்தன. இருப்பினும் ஒவ்வொரு அடியும் முன்னேறும்போது அவர்கள் தங்களுக்கு கிடைத்த உரிமையை மீட்டெடுக்க நெருங்கினர். அவர்களின் சிம்மாசனம் மட்டுமல்ல, அவர்களின் மரியாதை மற்றும் கண்ணியமும் கூட. சகோதரர்கள் வரவிருக்கும் சவால்களை எதிர்கொள்ள தயாரான போது திரௌபதியின் வார்த்தைகள் அவர்களுக்குள் எதிரொலித்தன. செயல்படாத நபர் நிச்சயமாக அடிபணிகிறார். நடவடிக்கைக்கான அழைப்பு விடுக்கப்பட்டது. இப்போது அதை கைப்பற்றுவது அவர்களுடையது. பீமன் தனது தந்தையான திருதராஷ்டிர மன்னனை நெருங்கிய போது சூரியன் காட்டின் மேல் மாய்ந்து மரங்களின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு ஒளியை வீசி கொண்டிருந்தது. காற்று பதற்றத்தால் அடர்த்தியாக இருந்தது. அவர் பேசும்போது பீமனின் குரல் கோபத்தால் நிரம்பி இருந்தது. ஏன் தொடர்ந்து இந்த நாடு கடத்தப்பட்ட பாதையை பின்பற்றுகிறீர்கள்? துரியோதனின் தந்திரத்தால் எங்கள் ராஜ்யம், எங்கள் நல்லொழுக்கம் மற்றும் எங்கள் இன்பம் ஆகியவற்றை நாங்கள் இழந்துவிட்டோம். வலிமையான சிங்கங்களிடமிருந்து பலவீனமான குள்ளனை வேட்டையாடுவதைப் போலவே நியாயமற்ற வழிகளில் எங்களுக்கு உரிமையானதை அவர் எடுத்துள்ளார். பீமனின் வார்த்தைகள் விரக்தியுடனும் ஏமாற்றத்துடனும் இருந்தன. அவர் எப்போதும் தனது தந்தையை ஒரு வலுவான மற்றும் புத்திசாலித்தனமான தலைவராக பார்த்தார். ஆனால் இப்போது அவர் அவரை பலவீனமானவராகவும் தெளிவற்றவராகவும் பார்த்தார். உங்கள் கவனக்குறைவே எங்கள் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. பீமன் தொடர்ந்தார். எங்கள் ராஜ்யத்திலிருந்து நாங்கள் பறிக்கப்படுவதை நீங்கள் அனுமதித்தீர்கள். அதன் விளைவுகளை நாங்கள் அனுபவிக்க விட்டுவிட்டீர்கள். எங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடமிருந்து நாங்கள் பிளவுபட்டு விட்டோம். இவை அனைத்தும் உங்கள் செயல்களால் தான். அவர் பேசும்போது பீமனின் குரல் கோபத்தில் உயர்ந்தது. அவர் அநீதி மற்றும் வேதனையின் ஆழமான உணர்வை உணர்ந்தார். மேலும் அவரது தந்தை ஏன் அவர்களின் ராஜ்யத்தை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த நாடு கடத்தப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு அல்ல என்று பீமன் கூறினார். நாம் ஆட்சியாளர்களாக இருக்க வேண்டும். காட்டில் வாழும் காட்டு விலங்குகள் அல்ல. நாம் நமது ராஜ்யத்தை மீண்டும் போராட வேண்டும். கோழைத்தனமானவர்களைப் போல மறைந்து கொள்ளக்கூடாது. பீமனின் வார்த்தைகள் அவரது சொந்த ஆசைகள் மற்றும் லட்சியங்களின் பிரதிபலிப்பாக இருந்தன. அவர்களின் ராஜ்யம் அதன் முந்தைய மகிமைக்கு மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதற்காக அவர் போராட தயாராக இருந்தார். ஆனால் தந்தையே நல்லொழுக்கத்தின் பாதையை பின்பற்ற வேண்டும் என்ற உங்கள் விருப்பத்தால் நீங்கள் வழிநடத்தப்படுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் சில சமயங்களில் நல்வொழுக்கம் ஒரு பலவீனமாக இருக்கலாம் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். நமது தேவைகளையும் ஆசைகளையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று பீமன் குரலில் சற்று மென்மையாக சொன்னான். பீமனின் வார்த்தைகள் அவரது தந்தையிடம் விஷயங்களை அவர்களின் கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளாக இருந்தன. அவர்கள் வெறுமனே உட்கார்ந்து மற்றவர்கள் செயல்பட காத்திருக்க முடியாது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவர்கள் தாங்களாகவே நடவடிக்கை எடுக்க வேண்டி இருந்தது. தந்தையே நல்லொழுக்கம், செல்வம் மற்றும்
இன்பம் அனைத்தும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன என்று நமக்கு கற்பிக்கப்பட்டுள்ளது என்று பீமன் கூறினார். நாம் அவற்றை ஒருவருக்கொருவர் சமநிலையில் தொடர வேண்டும். நாம் காலையில் நல்லொழுக்கத்தையும் நண்பர்களில் செல்வத்தையும் மாலையில் இன்பத்தையும் தேட வேண்டும். வேத வாக்கியங்களை பற்றிய தனது சொந்த புரிதலின் பிரதிபலிப்பாக பீமனின் வார்த்தைகள் இருந்தன. வாழ்க்கையின் இந்த 3 அம்சங்களுக்கு இடையே சமநிலையை கண்டறிவதன் மூலம் உண்மையான மகிழ்ச்சி வருகிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் தந்தையே, நாம் நமது சொந்த ஆசைகளையும் லட்சியங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும். நாம் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறோம், மேலும் ஒரு நோக்கத்துடன் வாழ விரும்புகிறோம். நாம் வெறுமனே உட்கார்ந்து மற்றவர்கள் செயல்பட காத்திருக்க முடியாது என்று பீமன் கூறினார். பீமனின் வார்த்தைகள் செயலுக்கான அழைப்பாக இருந்தன. தங்கள் சொந்த விதியை வடிவமைக்கும் சக்தி அவர்களுக்கு இருந்தது என்பதை நினைவூட்டுவதாக இருந்தது. அவர்கள் நல்லொழுக்கத்தை மட்டும் நம்ப முடியாது என்பதை அவரது தந்தை பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். குருக்களின் கூட்டத்தில் பீமசேனாவின் துணையிடும் வார்த்தைகள் அஜாசத்ருவை ஒரு அம்பு போல் தாக்கின. சத்தியத்திற்கு அர்ப்பணிப்புள்ள உயர்ந்த மனதுள்ள மன்னர் கவனமாக கேட்டார். அவரது பொறுமை அசைக்க முடியாதது. சில நிமிட சிந்தனைக்கு பிறகு அவர் பேசினார். அவரது குரல் நிலையானது மற்றும் அளவிடப்பட்டது. பாரதே, இதெல்லாம் உண்மைதான். நீங்கள் சித்திரவதை செய்யும் வார்த்தைகளுக்காக நான் உன்னை கண்டிக்க முடியாது. என் முட்டாள்தனத்தால் மட்டுமே இந்த பேரழிவு எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். அவர்களின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்த நிகழ்வுகளை பற்றி அவர் சிந்தித்தார். திருதராஷ்டிரரின் மகனிடமிருந்து அவரது ராஜ்யத்தையும் இறையாண்மையையும் பறிக்க விரும்பி பகடை போட முயன்றேன். எனவே சுவாலாவின் தந்திரமான மகன் சுயோதனாவின் சார்பாக எனக்கு எதிராக விளையாடினார். அவர்கள் நாடு கடத்தப்படுவதற்கு வழிவகுத்த ஏமாற்றும் வாய்ப்பின் விளையாட்டை நினைவு கூர்ந்த அஜாசத்ருவின் கண்கள் மேகமூட்டமாக தோன்றின. மலைப்பந்தான நாட்டை சேர்ந்த சகுலி மிகவும் கலைநயமிக்கவர் என்று அவர் கூறினார். அவரது குரல் வருத்தத்துடன் வண்ணமயமாக இருந்தது. நான் எந்த வகையான கைவினை பொருட்களுடனும் இருப்பதாக அறியாமல் சட்டமன்றத்தின் முன் பகடை வீசி அவர் என்னை திறமையாக தோற்கடித்தார். அவர்களின் பேரழிவின் எடை ஒரு உடல் சக்தியைப் போல அவர் மீது விழுந்தது. அவர் மெதுவாக பேசினார். ஒவ்வொரு வார்த்தையும் துக்கத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது. எனவே பீம்சேனா, இந்த பேரழிவில் நாம் மூழ்கிவிட்டோம். சாகுனியின் விருப்பங்களுக்கு சாதகமான பரடை முரண்பாடுகளிலும் நிகழ்வுகளிலும் நான் என் மனதை கட்டுப்படுத்தி இருக்க முடியும். ஆனால் கோபம் அவரது பொறுமையை விரட்டியடித்தது. மேலும் அவர் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டார். அதீரத்தில் ஆறுதல் தேடுவதைப் போல அஜாசத்ருவின் பார்வை பீமனின் தீவிரமான பார்வையிலிருந்து விலகி சென்றது. கோபம் ஒரு நபரின் பொறுமையை விரட்டியடிக்கிறது என்று அவர் மென்மையாக சொன்னார். ஓ குழந்தைய, ஆடம்பரம், மாயை அல்லது பெருமையால் மனதை கட்டுப்படுத்த முடியாது. அவர் பீம்சேனாவை பார்த்து மன்னிப்பு கேட்டார். ஓ பீம்சேனா, நீ பயன்படுத்தும் வார்த்தைகளுக்காக நான் உன்னை கண்டிக்கவில்லை. எங்களுக்கு என்ன நேர்ந்தது என்பது முன்கூட்டியே கட்டளையிடப்பட்டதாக மட்டுமே நான் கருதுகிறேன். அவர்களின் கடந்த கால போராட்டங்களை அவர் நினைவு கூர்ந்தபோது அவரது கண்களில் உறுதியின் ஒரு மங்கலான ஒளி பிரகாசித்தது. திருதராஷ்டிரரின் மகனான துரியோதனன் நமது ராஜ்யத்தை ஆசைப்பட்டு துயரத்திலும் அடிமைத்தனத்திலும் கூட மூழ்கடித்த போது ஓ பீமா திரௌபதியே, எங்களை காப்பாற்றினார். அவரது குரல் சற்று உயர்ந்தது, ஆழ்ந்த நன்றியுணர்வுடன் நிரம்பியது. மேலும் மீண்டும் ஒரு முறை இசைப்பதற்காக சபைக்கு அழைக்கப்பட்ட போது திருதராஷ்டிரரின் மகன் என்ன சொன்னான் என்பது உங்களுக்கு தெரியும், அர்ஜுனனுக்கும் தெரியும். அனைத்து பாரதர்களின் முன்னிலையில் நாங்கள் விளையாடவிருந்த பந்தை பற்றி அவர்களின் உறுதிமொழியை பிரதிபலிக்கும் போது அஜாசத்ருவின் வெளிப்பாடு திகைப்பாக மாறியது. இளவரசே, அஜாசத்ரு தோற்கடிக்கப்பட்டால் நீயே. பீமனும் அவரது குடும்பத்தினரும் தஞ்சம் புகுந்திருந்த காட்டில் சூரியன் உதயமாகவில்லை. பீமன் தனது மைத்துனரான துரியோதனரிடம் பேசத் தொடங்கிய போது காற்று மிருதுவாக இருந்தது. பறவைகள் கிண்டல் செய்யும் சத்தம் காற்றை நிரப்பியது. அவரது வார்த்தைகள் ஆழ்ந்த கோபத்துடனும் விரக்தியுடனும் இருந்தன. பீமனே, துரியோதனன் சொன்னான், நீ தண்ணீரில் உள்ள நுரையைப் போன்றவன், தற்காலிகமானவன், விரைவானவன். நமது உடன்பாடு ஒரு அற்பமான விஷயம். காலத்தின் கட்டுப்பாடுகளால் பிழைக்கப்பட்டுள்ளது. இது எல்லையற்றது மற்றும் அளவிட முடியாதது. கடந்து செல்லும் ஒவ்வொரு தருணத்திலும் நமது வாழ்க்கை சுருங்கும் போது
நான் 13 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம்? அவர்களின் தலைவிதியை உறுதியாக அறிந்த ஒருவர் மட்டுமே உண்மையிலேயே காத்திருக்க முடியும். துரியோதனே, நீ ஒரு ராஜாவாக இருக்கலாம், ஆனால் உன்னை விட என் வாழ்க்கை பாதுகாப்பானது அல்ல. மரணம் நம் அனைவருக்காகவும் காத்திருக்கிறது. நாம் எவ்வளவு காலம் தாமதப்படுத்துகிறோமோ அவ்வளவு நாம் மரணத்திற்கு நெருங்கி வருவோம். மணிக்கட்டில் மணலைப் போல நம் விரல்கள் வழியாக நழுவுவதற்கு முன்பு நம் ராஜ்யத்திற்காக நாம் பாடுபட வேண்டும் என்று பதிலளிக்கும் போது பீமனின் கண்கள் கோபத்தால் மின்னில். அவர் பேசுகையில் பீமனின் குரல் கடுமையானதாக மாறியது. துரியோதனே, நீ ஒரு பலவீனமான அரசன். என் கோபத்திலிருந்து உன் சொந்த குடும்பத்தை பாதுகாக்க முடியவில்லை. உன் கைத்தங்கத்தை பிடித்து கொள்ளலாம், ஆனால் உன் இதயம் பயம் மற்றும் தெளிவற்ற தன்மையால் எடைபோடப்படுகிறது. வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி அரசர்களின் கடமைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் அவற்றின் உண்மையான அர்த்தத்தை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். திருதராஷ்டிரரின் பொல்லாத மரங்களை மன்னியுங்கள், ஏனென்றால் நீங்கள் ஒரு கழிவான ஆன்மா. உங்கள் சொந்த இரக்கத்தால் கண்மூடித்தனமாக இருக்கிறீர்கள், ஆனால் இரக்கம் என்பது வலிமை அல்ல. துரியோதனா, இது ஒரு பலவீனம். இது இறுதியில் நமது வீழ்ச்சியாக இருக்கும் என்று பீமனின் வார்த்தைகள் கிண்டல் செய்தன. மரங்களில் எதிரொலிக்கும் பீமனின் வார்த்தைகளின் சத்தத்தை தவிர காடு அமைதியாக இருந்தது. அவர் துரியோதனரிடம் தனது இதயத்தை ஊற்றியபோது அவரது குடும்பத்தினரும் நண்பர்களும் வமையுடன் பார்த்தனர். அவரது சகோதரர் அர்ஜுனன் தனது குகையில் சிங்கத்தைப் போல அமர்ந்திருந்தான். துக்கத்தால் எரிந்து கொண்டிருந்தான், ஆனால் ஒரு வலிமையான யானையைப் போல அரை அடக்கினான். நகுலனும் சகாதேவனும் அவர்களின் தாயும் குந்தியும் அனைவரும் பார்த்தனர். அவர்களின் முகங்கள் கவலையுடன் பொறிக்கப்பட்டிருந்தன. அவர்கள் 13 மாதங்களாக காத்திருந்தனர், ரகசியமாக வாழ்ந்தனர். மேலும் மன அழுத்தம் காட்டத் தொடங்கியது. பீமனின் வார்த்தைகள் நடவடிக்கைக்கான அழைப்பு மட்டுமல்ல, போரினால் பிளவுபட்ட ஒரு குடும்பத்தின் இதயத்திலிருந்து ஒரு அழுகே சூரியன் வானத்தில் மேலே ஏறியபோது துரியோதனன் பீமனின் உணர்ச்சிவசப்பட்ட வேண்டுகோளை கேட்டான். அவரது மைத்துனர் உண்மையை பேசினார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர்களின் ராஜ்யம் ஆபத்தில் உள்ளது. அவர்களின் உயிர்கள் ஆபத்தான நிலையில் சமநிலையில் உள்ளன. ஆனால் பீமனின் வார்த்தைகளின்படி செயல்பட அவருக்கு வலிமை இருக்கிறதா? காலம் மட்டுமே சொல்லும். துரியோதனன் தனது விருப்பங்களை எடை போடியதால் இதயம் துடிப்பதை தவிர காடு அமைதியாக இருந்தது. பீமனின் புத்திசாலித்தனமான வார்த்தைகள் இன்னும் காற்றில் தொங்கிக் கொண்டிருந்த. ஒரு குழப்பமான விவாதத்தின் மத்தியில் குந்தியின் மகன் யுதிஷ்டிரன் பீமனின் கனமான வார்த்தைகளைப் பற்றி சிந்தித்தார். போரில் தனது எதிரிகளை தோற்கடிப்பது என்ற கடினமான பணியால் அவரது மனம் தொந்தரவு செய்தது. அவர் சிந்திக்கும்போது மன்னர்களின் கடமைகள் மற்றும் நல்லொழுக்கத்தை கடைபிடிப்பதன் முக்கியத்துவம் குறித்த போதனைகளை நினைவு கூர்ந்தார். இருப்பினும் தெய்வீக ஆயுதங்களில் தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் நல்லொழுக்கத்தை கடைபிடிப்பதில் அர்ப்பணிப்புள்ள பீஷ்மர், துரோணர், கிருபரர் மற்றும் கர்ணர் போன்றவர்களை தோற்கடிப்பது சாத்தியமில்லை என்ற உணர்வை அவரால் அசைக்க முடியவில்லை. யுதிஷ்டிரரின் எண்ணங்களை சீர்குலைத்த பீமன் அவை விரைவாக செயல்படும்படி வற்புறுத்தினார். ஆனால் தைரியத்தை மட்டுமே நம்பியிருப்பது வேதனைக்கும் துன்பத்திற்கும் வழிவகுக்கும் என்று பீமனை எச்சரித்ததால் யுதிஷ்டிரரின் வார்த்தைகள் எச்சரிக்கையுடன் இருந்தன. வெற்றியை அடைவதற்கு சிந்தனை நன்கு வழிகடத்தப்பட்ட வலிமை மற்றும் கவனமான திட்டமிடல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார். தெய்வங்களே அத்தகைய வடிவமைப்புகளை விரும்பினர் என்று அவர் கூறினார். பீமன் யுதிஷ்டிரரின் வார்த்தைகளால் அதிர்ச்சி அடைந்தார். ஆனால் அவர் பதிலளிப்பதற்கு முன்பே பெரிய துறவி வியாசர் சம்பவ இடத்திற்கு வந்தார். சத்யவதியின் மகன் வியாசர் அவரது ஞானம் மற்றும் ஆன்மீக நுண்ணறிவுக்காக மதிக்கப்பட்டார். அவர் யுதிஷ்டிரரை அணுகி இரக்கத்துடன் அவரை உரையாற்றினார். அவர் தனது இதயத்தை பிடித்திருந்த பெயத்தை அகற்ற வந்ததாக கூறினார். வியாசர் யுதிஷ்டிரனை ஒதுக்கி வைத்து அமைதியான தொனியில் பேசத் தொடங்கினார். உங்கள் செழிப்புக்கான நேரம் வந்துவிட்டது என்று அவர் கூறினார். அர்ஜுனன் விரைவில் போரில் உங்கள் எதிரிகள் அனைவரையும் கொன்று விடுவான். அர்ஜுனனுக்கு
தனது ஆசைகளை அடைவதற்கான சக்தியை வழங்கும் பிரதிஸ்மிருதி என்ற புனித அறிவை அவர் வழங்கினார். அர்ஜுனனை தெய்வங்களான இந்திரன், கிருத்தாவர்ணா, குவேரா, யமன் ஆகியோரிடம் அனுப்புமாறு யுதிஷ்டிரருக்கு வியாச அறிவுறுத்தினார். யுதிஷ்டிரர் துவைகவனை விட்டில் வெளியேறி தனது வசிப்பிடத்திற்கு மிகவும் பொருத்தமான மற்றொரு காட்டில் குடியேறுவது பற்றி சிந்திக்குமாறு வியாசர் அறிவுறுத்தினார். காட்டின் வளங்களை சோர்வடைய செய்து அங்கு வாழ்ந்த துறவிகளுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் நீண்ட காலம் ஒரே இடத்தில் வசிப்பதை எதிர்த்து அவர் எச்சரித்தார். இந்த ஞான வார்த்தைகளால் வியாசர் மெல்லிய காற்றில் மறைந்து விட்டார். வியாசரிடமிருந்து தனக்கு கிடைத்த அறிவுரைக்கு யுதிஷ்டிரர் மிகவும் நன்றியுள்ளவராக இருந்தார். அவர் புனித அறிவை தனது மனதில் கவனமாக வைத்துக்கொண்டு சரியான சந்தர்ப்பங்களில் அதை ஓதினார். ஒரு புதிய நோக்கத்துடன் யுதிஷ்டிரர் தனது சகோதரருடன் பைதவனை விட்டு வெளியேறி கானக காட்டில் குடியேறினார். அங்கு அவர்கள் வில் பயிற்சி மற்றும் வேதங்களின் உச்சரிப்பில் அர்ப்பணிப்புடன் சிறிது காலம் வாழ்ந்தனர். அவர்கள் காம்நகத்தில் வாழ்ந்தபோது ஏராளமான பிராமணர்கள் அவர்களை பின்தொடர்ந்து நல்லொழுக்கமுள்ள மற்றும் புத்திசாலித்தனமான தலைவர்கள் என்ற நற்பெயரால் ஈர்க்கப்பட்டனர். ஒரு அமைதியான தருணத்தில் நீதிமானான யுதிஷ்டிரன் மனிதர்களிடையே காளையாக இருந்த தனது சகோதரர் அர்ஜுனனை அழைத்தார். ஒரு மென்மையான புன்னகையுடனும் இனிமையான வார்த்தைகளுடனும் அர்ஜுனனின் கரைகளை பிடித்து கொண்டு பேசத் தொடங்கினார். அர்ஜுனனுக்கு அவர்களில் குரு வியாசரின் கட்டளையையும் அவருக்குள் இருந்த மகத்தான ஞானத்தையும் நினைவுபடுத்தினார். துரோணர், கிருவர் மற்றும் கர்ணர் அனைவரும் போர்க்கலையில் திறமையானவர்கள். ஆனால் திருதராஷ்டிரரின் மகனே அவர்களை மரியாதையுடனும் சமரசம் செய்ததாக யுதிஷ்டிரர் அர்ஜுனரிடம் கூறினார். இந்த மகனான துரியோதனன் இப்போது முழு பூமியையும் அதன் கிராமங்கள், நகரங்கள், கடல்கள், காடுகள் மற்றும் சுரங்கங்களுடன் ஆட்சி செய்ததாக அவர் விளக்கினார். அர்ஜுனன் மட்டுமே அவர்களின் ஒரே அடைக்கலமாக நின்று பெரும் சுமையை தாங்கினார் என்று யுதிஷ்டிரர் வலியுறுத்தினார். கிருஷ்ண துவைவேனனிடமிருந்து தான் ஒரு புனித அறிவியலை பெற்றதாக நீதிமானான மன்னன் அர்ஜுனனிடம் வெளிப்படுத்தினான். இந்த அறிவை சரியாக பயன்படுத்தினால் முழு பிரபஞ்சமும் அவர்களுக்கு வெளிப்படும். அர்ஜுனனை தனது வில் மற்றும் வாளால் ஆயுதம் ஏந்திய கடுமையான தவத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். யுதிஷ்டிரன் அர்ஜுனனை யாரிடமும் சரணடையாமல் வடக்கு நோக்கி செல்லுமாறு கட்டளையிட்டார். ஞானத்தில் இந்த வார்த்தைகளால் யுதிஷ்டிரர் அர்ஜுனனுக்கு புனித அறிவியலை வழங்கினார். அவர் அதை கவனமாக ஏற்றுக்கொண்டார். பின்னர் மூத்த சகோதரர் தனது வீரமான உடன்பிறப்புக்கு புறப்படும்படி அறிவுறுத்தினார். மேலும் பேச்சு, உடல் மற்றும் மனதின் மீது சரியான கட்டுப்பாட்டை கொண்டு அவரை தனது பயணத்திற்கு அனுப்பினார். அர்ஜுனன் தனது காந்தீவில் மற்றும் விரைப்புகளுடன் கலிடத்திலிருந்து புறப்பட்டு பிராமணர்கள் மற்றும் சித்தர்களுடன் தங்கள் ஆசீர்வாதங்களை வழங்கினார். அவர் புறப்பட்டபோது அவர்கள் அவரை நோக்கி, குந்தியின் மகனே, நீ விரும்புவதை விரைவில் பெறுங்கள் என்று கூறினர். அர்ஜுனன் தனது முயற்சிகளில் வெற்றி பெற பிராமணர்களும் ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்தினர். யுகசேனனின் மகளான கிருஷ்ணர் அவரது குருடன் சேர்ந்து இதயபூர்வமான ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தினார். அர்ஜுனனுடன் பிரிந்ததில் தனது வருத்தத்தை வெளிப்படுத்தினார். மேலும் அவர்களின் நல்வாழ்வு, செழிப்பு மற்றும் வாழ்க்கை அவரை சார்ந்தது என்று வலியுறுத்தினார். தாத்தி மற்றும் விதாத்தி உள்ளிட்ட பல்வேறு தெய்வங்களின் ஆசீர்வாதங்களை அவர் அழைத்தபோது கிருஷ்ணரின் வார்த்தைகள் பக்தியால் நிரம்பியிருந்த இந்த இறுதி ஆசைகளுடன் அர்ஜுனன் இந்திரனின் சாம்ராஜ்யத்தை நோக்கி புறப்பட்டான். அவர் துறவிகள் வசிக்கும் பல மலைகளை கடந்து இறுதியில் புனிதமான இமாவ மலைத்தொடரை அடைந்தார். இது வான உயிரினங்களுக்கான ஒரு ரிசார்ட் ஆகும். காற்றைப் போலவே அவர் தனது துறவியின் சிக்கனங்களால் நம்ப முடியாத வேகத்தில் நகர்ந்தாதனன் இமாவ மற்றும் காந்தமதனா மலைகளை கடந்தபோது அவர் பல சீரற்ற மற்றும் துரோக இடங்களை எதிர்கொண்டார். ஆனால் சோர்வு இல்லாமல் தொடர்ந்து முன்னேறினார். இறுதியில் அவர் இந்திரகிலாவை அடைந்தார். அங்கு அவர் ஒரு கணம் நிறுத்தி வானத்தில் ஒரு குரலை கேட்டு நிறுத்தும்படி கட்டளையிட்டார். அர்ஜுனன் கவனமாக சுற்றிலும் பார்த்தான். குருக்களின் புனித பாரம்பரியத்தில் நீதியான ஆட்சியாளரான ஜனமேயா அதுமனின் மாபெரும்
சாகசத்தின் கதையை கேட்க முயன்றார். வலிமையான போர் வீரரான அர்ஜுனன் தனது தெய்வீக ஆயுதங்களை எவ்வாறு பெற்றார் என்ற கதையை விவரிக்க ஞானியான முனிவரான வைசம்பாயனரிடம் கேட்டார். யுதிஷ்டிரரின் கட்டளையின் பேரில் அர்ஜுனன் கடவுள்களின்